जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. குருநாதருடைய பரம கருணையினால நம்ம சிரவணத்தை பத்தி பார்த்தாச்சு. நவவித பக்தியில சிரவணம் பார்த்தாச்சு, கீர்த்தனா பக்திய பார்த்தாச்சு. அடுத்து ஸ்மரணம், அதாவது நினைவு கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தமாகும். இதெல்லாம் யாரு நமக்கு இப்ப விவரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, பாபா தன்னை நோக்கி வந்த எத்தனையோ அடியார்களை ராதா கிருஷ்ணமாயி அம்மா வாழக்கூடிய ஷாலாவுக்கு அனுப்புறாரு. அங்க பாபாவால அனுப்பப்பட்ட அடியார்களுக்கு அம்மா ராதா கிருஷ்ணமாயி அவர்கள் நவவித பக்தியினுடைய தெளிவார்ந்தமான விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அதைத்தான் இப்ப நம்மளும் முடிந்த அளவு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஸ்மரணம், அதாவது நினைவு கூறுதல் அப்படின்றது அர்த்தமாகும். ஒரு உன்னதமான ஒரு பக்தன், உலகளந்த பெருமானே குருநாதன் சொரூபத்துல வந்துட்டார். அந்த குருநாதனுடைய விஷயங்கள், அதாவது சிரவணம், அந்த குருநாதரை பத்தி அவன் கேட்கிறான். அடுத்த குருநாதரை பத்தி சிந்திக்கிறான், அதாவது கீர்த்தனா பக்தி மூலமா. அடுத்ததா குருநாதனே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான், அதாவது நினைத்துக் கொள்கிறான். இது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஷிரடிக்கே நம்ம இது வரைக்கும் போலன்னு வைங்களேன். ஷிரடியில தான் குருநாதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பாவத்துல ஒரு பக்தன் இருக்கான். பாபா எங்கேயோ இருக்கார், ஆனா அவனுடைய சிந்தனை முழுக்க பாபாவுடைய சிந்தனையாவே இருக்கு. குருநாதா குருநாதா அப்படின்னு குருநாதரை பத்தி காது கொடுத்து கேட்ட சனத்துல அவனுடைய மனம், புத்தி, சொல், செயல் எல்லாமே குருநாதனுடைய நினைவாவே வந்தாச்சு. அப்பேற்பட்ட அந்த பக்தனை குருநாதர் அப்படியே அரவணைக்கிறதுக்கு ஆசை கொள்வாராம். அப்பேற்பட்ட பக்தன், ஒரு தூய்மையான குரு பக்தன் எப்படி குருநாதனை நினைவு கொள்கிறான் அப்படின்றதான் நம்ம இந்த ஸ்மரணம், குருநாதனை எப்படி நம்ம ஸ்மரணம் நினைவு கூறுவது அப்படின்றது அர்த்தமாகும். இது ஷிரடிக்கு நம்ம போனவங்களா இருக்கட்டும், போகாதவர்களா கூட இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த விஷயம் ரொம்ப அழகா பொருந்தும். குருநாதரை பத்தின சிந்தனையே மூழ்கி போய் குருநாதனுடைய விஷயங்களையே மனதில ஏற்றிக்கொண்டு ஒரு பித்து பிடித்த நிலை கொண்டு இருக்கான் அந்த பக்தன். குருநாதர் எந்த திசையில இருக்காரோ அந்த குருநாதர் திசையை பார்த்து குருநாதா அப்படின்னு நமஸ்கரிக்கிறானா. குருநாதர் தென் திசையில இருக்கிறார் அப்படின்னா பக்தன் அப்படியே சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பண்ணி, குருநாதா உன்னுடைய நீ இருக்கக்கூடிய திசையை நோக்கி நான் நமஸ்கரிக்கிறேன்ப்பா, என்னுடைய வணக்கத்தை வந்தனத்தை நீ ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு மனதார உருகிறான் அந்த பக்தன். அந்த பக்தன் உருகிறச்ச இங்க குருநாதருடைய ஹிருதயம் அப்படியே உருகி போயிடுமா. அப்புறம் என்னன்னா, அந்த பக்தன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, குருநாதர் மேலப்பட்ட அந்த காத்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள வராதா அப்படின்னு ஏங்குறானா. குருநாதர் மேலப்பட்ட காத்து நம்ம வீட்டுக்குள்ள வராதா அப்படின்னு அவன் ஏங்கி தவிக்கிறானா. அந்த தருணத்துல ஷிரடின்ற ஊர்ல இருந்து ஒரு பக்தர் இவனுடைய இடத்தை நோக்கி வரார் அப்படின்னா, நீங்க இங்கிருந்து வரீங்கன்னு கேட்ட உடனே நான் ஷிரடியிலேருந்து வரேன்னா உடனே அந்த அடியவர் காலில் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி குருநாதா குருநாதா குருநாதான்னு சொல்லி அலண்டு புரண்டு, நான் ஷிரடிக்கு போக முடியல, ஆனால் அந்த குருநாதன் உங்க ரூபத்துல இங்க வந்துட்டாரேன்னு சொல்லி வந்த அடியவரையே குருநாதரா பாவித்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி வந்தவர் அப்படி கவனிக்கிறாராம். குருநாதனே வீடு தேடி வந்தாருன்னா எப்படி கவனிப்பாரோ அந்த மாதிரி குருநாதனே அமைச்சு வைத்ததை போல இருக்குதே அப்படின்றத பாவித்து கொண்டு அந்த அடியவர் அப்படி விழுந்து விழுந்து கவனிப்பானா. குருநாதரை பத்தி, குருநாதர் எப்படி இருக்கார், குருநாதர் சாப்பிட்டாரா, குருநாதர் எந்த நிலையில இருக்காரு, குருநாதருடைய கீர்த்தி என்ன, அவருடைய மகத்துவம் என்னன்னு அப்படின்றத கேட்டு 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 அந்த எப்படி ஒரு கன்று கட்டிருக்கு, பசுமாடு அங்க கட்டிருக்கு, எப்படா அவுத்து விடுவாங்க, எப்படா அம்மாட்ட போவோம்னு தவிக்குது பத்தியா. அத போல எப்படா இந்த சம்சார வாழ்க்கையை நம்ம விட்டொழிக்கும், எப்படா குருநாதனுடைய சரணத்துல ஓடி கட்டி பிடிச்சு குருநாதனுடைய ஐக்கியமாவோன்னு அந்த குரு பக்தனுடைய மனது ஸ்மரண நினைவு கூர்ந்து கொண்டே இருக்குமா. அது எல்லாவற்றையும் காட்டிலும் எப்படி ஒரு கணவன் ஒரு வீட்டுல இருந்து வெளியூருக்கு பயணம் பண்ணி போறாரோ, அவர் போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் அந்த மனைவியால் நம்மளுடைய சிந்தனை பூர்ணமா கணவனை பத்தின சிந்தனையாவே இருக்குமோ, அத போல இந்த பக்தனுக்கு
குருநாதனை பார்த்தானோ தரிசனம் பண்ணானோ இல்லையோ, ஆனாலும் குருநாதரை திரும்ப எப்ப பார்ப்போம், குருநாதரை எப்ப பார்ப்போம், குருநாதருடைய திருவடியை எப்ப சேவிப்போம், குருநாதரை எப்ப ஆலிங்கனம் பண்ணிப்போம், குருநாதருடைய வாக்குனால ஒரு அமுதமான மொழிகள் வராதா? அந்த அமுதமான மொழிகளை நம்ம அழகா ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை குரு பக்தியில மூழ்கி குருநாதனுடைய சரணாகத விந்தகத்துல அப்படியே மூழ்கி விட மாட்டோமா அப்படின்னு அந்த பக்தன் ரொம்ப தவிக்கிறானா. அந்த பக்தனுக்கு அப்படி ஒரு தவிப்பான். எப்ப பார்த்தாலும் குருநாதனுடைய ஸ்மரணையிலேயே இருக்கக்கூடிய பக்தனுக்கு அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான விஷயம் வேலைக்காரனா வந்துருமா. குருநாதனை பத்தின சிந்தனையில எவன் மூழ்கி இருக்கானோ, குருநாதர் எங்கும் இருக்கார், குருநாதர் சொல்லிலும் இருக்கார், செயலிலும் இருக்கார், என்னுடைய சரீரத்துல ஜீவாத்ம ரூபமாகவும் பரமாத்ம ரூபமாகவும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் குருநாதனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க குருநாதன் ஒருத்தர் தான் இருக்கார். குருநாதர் முன்னாடி அடியேன் இருக்க, இன்னும் கொஞ்சம் காலம் போனா அடியேன் குருநாதருக்குள்ள போயிடுவோம். அப்ப குருநாதரை தவிர்த்து இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அத்வைத சித்தாந்தத்துக்குள்ள அந்த பக்தன் மூழ்கி போய் குருநாதர் கூடிய ஐக்கியமாகிற அளவுக்கு அவனுடைய சிந்தனை இருக்குமானால் குருநாதரே தேடி வந்துட மாட்டாரா? அப்படிப்பட்ட ஸ்மரணை, அப்படிப்பட்ட நினைவு கூறுதலோட அந்த பக்தன் அப்படி இருக்கானாம், கதறானா. எப்படி ஒரு தாயை பிரிந்து ஒரு குழந்தை இப்படி தவிக்குமோ, ஒரு கணவனை பிரிந்து எப்படி மனைவி தவிப்பாளோ, ஒரு காதலனை பிரிந்து எப்படி ஒரு காதலை தவிப்பாளோ, அந்த மாதிரி எல்லாம் வல்ல சச்சிதானந்த சத்குருநாதனை நினைத்து அவருடைய கீர்த்திகளை உள்வாங்கி அவருடைய ஸ்மரணையிலேயே தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே கழிய விடுறதுதான், அதாவது அந்த சிந்தனையிலேயே பூர்ணமா இருக்கிறது தான் இந்த ஸ்மரணா பக்தி ஸ்மரணம் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நம்ம ராதாகிருஷ்ணமாயம்மா பாபாவுடைய பக்தர்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க பாபாவோட பக்தர்களுக்கு நம்ம இன்னும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் வருதான். அதுக்கு நம்ம குருநாதர் பிரார்த்தனை பண்ண, குருநாதர் கிட்ட நம்ம எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பக்தி பிரார்த்தனை இருக்கணும்ன்றத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுப்போம். என்னைக்கும் குருநாதர் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாவம், இந்த மாதிரி ஒரு பக்தி எங்களுக்கும் எப்ப குருநாதா நீ அருள் செய்ய போற அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். குருநாதரும் இதை நமக்கு எல்லாம் கொடுத்த ஜெகத் மாதாவும் அந்த அருள் செய்யட்டும். ஓம் சாய்ராம்.